தமிழ் ஆக்டர்ஸ்லயே யார் ஒரு படத்துக்கு அதிகமா சம்பளம் வாங்குறான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 5வது பிளேஸ்ல இருக்கிறது சூர்யா. இவர் ஒரு படத்துக்கு 40 இருந்து 80 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன கங்குவா படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளமும், ரெட்ரோ படத்துக்கு 60 கோடி ரூபாய் சம்பளமும் வாங்கியிருக்காரு. இப்ப அவர் ரீசெண்டா நடிக்கிற கருப்பு படத்துக்கு 65 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். இந்த லிஸ்ட்ல 4வது பிளேஸ்ல இருக்கிறது தல அஜித் குமார். இவர் ஒரு படத்துக்கு 100 இருந்து 150 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. லாஸ்ட் அவர் நடிச்ச குட் பேட் அக்லி படத்துக்காக 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த லிஸ்ட்ல 3வது பிளேஸ்ல இருக்கிறது உலகநாயகன் கமல்ஹாசன். இவர் ஒரு படத்துக்கு 100 இருந்து 160 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அவர் கடைசி நடிச்ச இந்தியன் 2 மற்றும் தக் லைஃப் ரெண்டுக்குமே 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த லிஸ்ட்ல 2வது பிளேஸ்ல இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவர் ஒரு படத்துக்கு 180 இருந்து 270 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அவர் லாஸ்டா நடிச்ச கூலி படத்துக்கு 200 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்கமிங்ல வர இருக்கிற ஜெயிலர் 2 படத்துக்கு 250 இருந்து 270 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது தளபதி விஜய். இவர் ஒரு படத்துக்கு 150 கோடியில இருந்து 290 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. இவர் நடிச்ச லியோ படத்துக்கு 150 கோடியும், கோட் படத்துக்கு 180 கோடியும் சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்கமிங்ல வருமா வராதான்னு தெரியாத ஜனநாயகன் படத்துக்காக 250 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கியிருக்காரு. தளபதி 70ன்னு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு 270 இருந்து 300 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குவாரு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.